நான் முதல்வன் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கனவு திட்டம் என்று சொல்லி 3 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கி வைத்தார்கள். அதாவது தமிழ்நாட்டு இளைஞர்கள் திறன் பயிற்சியோடு உயர்கல்வி பயில வேண்டும், 100% அளவிற்கு வேலைவாய்ப்பை பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய அந்த கனவு. அந்த கனவை நான் முதல்வன் திட்டம் இன்று நினைவாக்கி கொண்டிருக்கிறது, உண்மையாக்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இதுவரைக்கும் 41 லட்சம் ஸ்கில் சர்டிபிகேட்ஸ் திறன் சான்றிதழ்களை நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். அதுபோல 3 லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்களுக்கு நான் முதல்வன் வேலைவாய்ப்பு முகாம்கள், காலேஜ் கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் 3 லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையும் நான் முதல் திட்டம் வழங்கி இருக்கின்றது. ஸ்கவுட் திட்டத்தில் பல மாணவர்கள் இங்கிலாந்து, ஜப்பான் போன்ற வெளிநாடுகளுக்கு சென்று அங்குள்ள நிறுவனங்களில் திறன் பயிற்சிகளை பெறுகிறார்கள். அங்கேயும் வேலை வாய்ப்பையும் பலர் பெற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஒன்றிய அரசு பணிகளுக்கான தேர்வுகளுக்கும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகையோடு பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் தமிழ்நாட்டிலிருந்து ஒன்றிய அரசு பணிக்கு தேர்வாகும் இளைஞர்களுடைய எண்ணிக்கையை 2021 நம்முடைய அரசு அமைந்ததற்கு முன்பு, அரசு அமைந்ததற்கு பின்பு என்று சொல்லும் அளவிற்கு அதிக எண்ணிக்கையில் நம்முடைய மாணவர்கள் யூபிஎஸ்சி தேர்வில் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாக வெற்றி பெற்று வருகிறார்கள். அது மட்டுமல்ல, பள்ளி மாணவர்களுக்கும் நான் முதல்வன், ஒலிம்பியாட், உயர்வுக்கு படி, கல்லூரி கனவு போன்ற திட்டங்களையும் நம்முடைய நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் செயல்படுத்தி வருகின்றோம். இதன் மூலம் மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஏழ்மை போன்ற காரணங்களால் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி சேர முடியாமல் இருக்கின்ற மாணவர்களை கண்டறிஞ்சு உயர்கல்வி சேர கவுன்சிலிங் மற்றும் உதவிகளையும் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் செயல்படுத்துகின்றோம். நான் முதல்வன் திட்டத்துடைய வெற்றியின் தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று வெற்றி நிச்சயம் என்ற திட்டத்தையும் துவங்கி வைக்கிறாங்க. வெற்றி நிச்சயம் என்பது இந்த திட்டத்தின் பெயர் மட்டுமல்ல, இதன் கீழ் பயிற்சி பெறுகின்ற ஒவ்வொரு இளைஞருக்கும் வெற்றி நிச்சயம் என்பதே இந்த அரசினுடைய முதலமைச்சருடைய ஒரே இலக்கு, டார்கெட். மைக்ரோ லெவல் வரை திறன் பயிற்சி எப்படி கொண்டு சேர்ப்பது என்று யோசித்து அதன் அடிப்படையில் இந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த பிரத்யேக திறன் பயிற்சி 38 தொழில் பிரிவுகளில் 165 பயிற்சிகளை 500க்கும் மேற்பட்ட பயிற்சி நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட உள்ளது. அது மட்டுமல்ல, திறன் பயிற்சி பெறுவதற்கான கட்டணத்தையும் நம்முடைய அரசே செலுத்த உள்ளது. முதல் கட்டமாக ஆண்டுக்கு 75,000 மாணவர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் பயிற்சி வழங்கப்பட இருக்கின்றது. இந்த திட்டத்திற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதல் கட்டமாக 100 கோடி ரூபாயை நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள். அதற்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் சார்பாக முதலமைச்சர்களுக்கு எங்களுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகள், ஏழை எளிய மாணவர்கள் போன்றவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் திறன் பயிற்சியும் வழங்கப்பட உள்ளது. அவர்களுக்கான ஊக்கத்தொகையும் நம்முடைய அரசு சார்பாக வழங்க உள்ளோம். ஆகவே இந்த திட்டம் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்தையும் வெற்றி பெற்ற சமுதாயமாக ஆக்கப் போகிறது என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எங்களுக்கு மகிழ்ச்சி. பயிற்சி பெற உள்ள இளைஞர்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்தகைய சிறப்புக்குரிய திட்டத்தின் தொடக்க விழாவிற்கு வருகை தந்து எங்களை எல்லாம் ஊக்குவித்துள்ள மாண்பு முதலமைச்சர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மீண்டும் ஒருமுறை வரவேற்று நான் மகிழ்கின்றேன். வெற்றி நிச்சயம் முன்னெடுப்பு. தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வெற்றிக்கு நிச்சயம் துணை நிற்கும். நன்றி, வணக்கம்.